சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? பாதி நாள் பாதி மணி நேரங்கள் ஒரு நாளில் முக்காவாசி மணி நேரம் அழுது கொண்டே தான் இருக்கின்றாய். வாழ்க்கையில் இது நடக்கவில்லை என நான் நினைத்து ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை மனதுக்குள் நினைத்து நினைத்து அழுது கொண்டே தான் இருக்கின்றாய். வாழ்க்கையில் நீ அழுவாத நேரங்களே கிடையாது. ஒன்று வெளியில் தெரிகிற மாதிரி உனக்கு ஒரு அறைக்குள் அழுகிறாய், இல்லை என்றால் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய். இப்படியே அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே மாற்ற முடியாது. முதலில் ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். கண்ணீரை துடைத்து வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசித்தால் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் என்பது நம்முடைய மனதிற்கு நாம் சொல்ல முடியும். இருந்தால் மனமானது பாரங்கள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கும். எப்படி தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு கவலை என்றால் அழுது அந்த நிமிடமே முடிந்துவிட வேண்டும். மறுபடி அதை யோசித்தாலும் அப்பொழுது வாழ்க்கையில் கஷ்டங்களானது மிக பெரியதாக தெரியும். அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், ஆனால் நிச்சயமாக அதை நம்மால் தாண்ட முடியும். தாண்டினால் கஷ்டங்களானது நம்மை விட்டு போய்விடும். உன்னை ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதே. என்னை தாண்டி எதுவுமே உன்னிடம் நெருங்காது. நான் உன்னை நல்ல முறையில் பார்த்து கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணை திறந்து விட்டேன். இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இன்பங்கள் அடக்கும். உன் வாழ்க்கையில் அமோகமான எல்லா விஷயமும் நடக்கும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இருந்தால் போதும். ஒரு நபர் உனக்கு ஒரு தொந்தரவு செய்தார் என்றால் அவனை விட்டு ஒதுங்குவதும் அவனை வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும். நீ யாரை நம்புகிறாய்? இறைவனையா மனிதனையா? நீ இறைவனை நம்புகிறாய். இறைவனானவன் எப்படி உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கைவிட்டு நகர்ந்து செல்வான்? நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். ஆனால் சீக்கிரமாக பார், அனைத்துமே ஒரு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் இறைவனானவன் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் விட்டு எல்லாம் செல்லவே மாட்டான். கடவுளானவன் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பரிசுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிசு நான் தருவேன். சீக்கிரமாக பார், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கப் போகிறது என்று கவனத்துடன் இருந்தால் நான் தரும் இன்பங்களானது உன் கண்ணுக்கு தெரியும். கவனமாக இரு, அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.